சர்ச்சைக்குரிய தற்போதைய நிலக்கரி விலை மனுவில் இருந்து 2009ஆம் ஆண்டு வரை முன்னெடுக்கப்பட்ட அனைத்து நிலக்கரி கப்பல் கொள்வனவு குறித்தும் விசாரணை நடத்துவதற்காக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தின் போதே அவர் இதனை கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. வலுசக்தி அமாத்திய கரு குமார ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சர் கௌரவ குமார ஜெயக்கொடிக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 49 வாக்குகளும் எதிராக 153 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பில் பங்கேற்காத உறுப்பினர்கள் இல்லை. அதற்கமைய நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. பங்கு யோஜனாව වැඩි ඡන්ද 104කින් පරාජයට පත් වී ඇත. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது நாம் எதனை பாதுகாக்கின்றோம்? நாம் இந்த கொள்கையை பாதுகாக்கின்றோம். நாம் இந்த கொள்கையை ஒரு தனி நபருக்காகவோ அல்லது ஒரு குழுவிற்காகவோ ஒருபோதும் காட்டிக் கொடுக்கும் கட்சி அல்ல. ஒருபோதும் அவ்வாறு செய்ததில்லை. அதனாலேயே ஒரு எதிர்க்கட்சியோ அல்லது ஊடகங்களோ எமக்கு கூறுவதற்கு முன்னரே எமது கட்சிக்குள் பல்வேறு குறைபாடுகளை கொண்டிருந்த சில பிரபல்யமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நபர்களை நாம் காதை பிடித்து வெளியே தள்ளி இருக்கின்றோம். எமது கட்சிக்கு இருக்கும் மக்கள் ஆணையின் பாரியதோர் பகுதியே ஊழலற்ற தன்மையாகும். நாம் கொள்கையை பாதுகாக்கின்றோம். ஆகவே எமக்கு இங்கே ஜெயக்கொடி அமைச்சரோ அல்லது வேறு அமைச்சரா என்பது பிரச்சனை அல்ல. எமது தரப்பில் குறைபாடுகள் இருக்குமாயின் இவர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டு வரும் வரை நாம் காத்திருக்க மாட்டோம். நாமே நீக்கி விடுவோம். நாம் இப்பொழுதும் சில மட்டங்களில் எமது பிரதேச சபைகளில் ஒருவரை இருவரை நீக்கி இருக்கின்றோம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அவரது செயற்பாட்டையும் இந்த முழுமையான விலைமனு நடைமுறையையும் விடய ரீதியாக ஆராய்ந்து அந்த நடைமுறையில் எவ்வித குறைபாட்டையுமோ அல்லது ஊழலையோ காணாத காரணத்தினாலேயே நாம் இன்று நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக எமது வாக்கை பயன்படுத்துகின்றோம். இன்று இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் நீங்கள் தோற்று போவீர்கள். இருப்பினும் நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம், நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்கள். இதற்கு மேலதிகமாக சபாநாயகர் அவர்களே, ஜனாதிபதியுடன் நாம் பேசினோம். இதனை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் பின்னர் ஜனாதிபதி அவர்களால் விசேடமானதொரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இது தொடர்பில் நீங்கள் விருப்பமின்றி இருக்காதீர்கள். சபாநாயகர் அவர்களே, தற்போது பதவியில் உள்ள உயர் நீதிமன்ற நீதியரசுகளே அதற்கு நியமிக்கப்பட உள்ளனர். அதனை தவிர ஓய்வு பெற்றவர்கள் அல்ல. எனவே நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம், சபாநாயகர் அவர்களே, 2009ஆம் ஆண்டிலிருந்து நிலக்கரி ஏற்றிய சுமார் 465 கப்பல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த 465இல் 450 கப்பல்களை கொண்டு வந்தது இவர்களே. எமது காலத்தில் கொண்டு வரப்பட்டது 13 மாத்திரமே. நாம் இவை அனைத்தையும் பார்ப்போம். அனைத்தையும் பார்த்து குற்றவாளியாக காணப்பட்டால் நீங்கள் சிறை செல்ல தயாரா? குற்றவாளியாக காணப்பட்டால் நீங்கள் சிறை செல்ல தயாரா? அதற்காகவே தற்போது பதவியில் உள்ள உயர் நீதிமன்ற நீதியரசுகளை கொண்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுகின்றது. 2009இலிருந்து முழுமையான நிலக்கரி கொள்வனவு நடைமுறை தொடர்பில் விசாரணை செய்ய உள்ளோம். விசாரணைகளில் அமைச்சர் ஜெயக்கொடி தவறிழைத்திருந்தால் அவர் சிறை செல்வார். அவ்வாறன்றி நீங்கள் தவறிழைத்திருந்தால் நீங்கள் சிறை செல்ல நேரிடும். මේ අද විවාදේදී පළ වූ අදහස්. இந்த நாட்டில் மின்சார கட்டணங்கள் உயர்வதற்கு முக்கியமான காரணம் நிலக்கரி ஊழல் என்று சர்வதேச நாணய நிதியம் கூறுகின்றது. இது போதாதா? ராஜினாமா செய்யுங்கள். இது போதாதா? அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். அது உங்களது பொறுப்பு. திருட்டு இல்லை என்று வைத்துக்கொள்வோம், ஊழல் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். உங்களது பொறுப்பில் உள்ள நிர்வாகம் இது ஒரு சிறிய இழப்பா? பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரகாரம் முதல் 9 கப்பல்களின் மூலம் 849 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்குள் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினராவது ஊழலோ மோசடியோ செய்தால் யாரும் கூறும் வரை காத்திருக்க மாட்டோம். நாங்களே அவர்களை அகற்றுவோம். எனவே ஒரு கட்சியாக நாங்கள் மத்திய வங்கியை உடைத்த திருடர்களிடமிருந்து ஆலோசனை பெற்று செயற்பட போவதில்லை. சரிதானே? இது அந்த ஃபுட்நோட்களில் ஒன்றல்ல. ஃபுட்நோட் கும்பலில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நிலக்கரி கொள்முதல் செயல்முறைக்கு தவறாக விலைமனு கோர வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் கணக்காய்வாளர் இதற்கு முன்னர் வழங்கிய அறிவுறுத்தல்களின் பிரகாரம் விலைமனுவுக்கு 42 நாட்கள் வழங்க வேண்டும். ஆனால் அவர் இதனை 20ஆக குறைத்து விட்டார். ஏன்?
அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் முறையாக தயாராவதற்கான வாய்ப்பை மறுப்பதற்காகவே இருப்பதாக குறைத்தார். பின்னர் கடந்த 3 வருடங்களில் 50,900 கிலோவுக்கு மேலுள்ள 5 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரியை வழங்க வேண்டிய தேவை 2 லட்சமாக குறைக்கப்பட்டது. அதற்கான காரணம் என்ன? ஊழல் நிறுவனங்கள் இதில் நுழையட்டும் என்பதற்காகவே அவர் அதனை செய்துள்ளார். ඒ කතා දෙකෙන්ම මට පේන්නේ නැහැ මේ විවාදය. அந்த 2 செய்திகளில் இருந்தும் இந்த விவாதம் ஹோமாகமவில் உள்ள மக்கள் வங்கியில் இருக்கும் மாமியாரின் கணக்குக்கு அப்பால் செல்வதாக எனக்கு தெரியவில்லை. அது அங்கேதான் இருக்கிறது. அது அதற்கு அப்பால் செல்லாது என்றே தோன்றுகிறது. கணக்காய்வாளரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி 2010 ஜூலை மாதத்திலிருந்து 2026 ஆண்டு மார்ச் வரையில் 462 நிலக்கரி கப்பல்கள் வந்துள்ளன. 2010 முதல் 2015 வரையில் எந்த டெண்டர் செயல்முறையும் இல்லை. அமைச்சரவையால் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த விலைமனு பெறப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் முதல் முறையாக உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற போது நீதிமன்றத்தில் மனசாட்சியை உலுக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்துள்ளது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. எனவே 2015 அந்த விலைமனு செல்லுபடியற்றது என அறிவிக்கப்பட்டது. இதன்படிதான் முதல் 5 ஆண்டுகள் சென்றன. பார்லிமெண்ட் உறுப்பினர் மரிக்கார் ஒரு பெரிய பொய்யை கூறியிருந்தார். இந்த விலைமனு செயல்முறையில் விவரக்குறிப்புகளை மாற்றியது நாங்கள் என்று கூறினார். 10 லட்சமாக இருந்தது 5 லட்சமாக மாற்றப்பட்டது. அதனை எமது அரசாங்கம் செய்யவில்லை. 2023 மாற்றப்பட்டது. 26 விநியோகஸ்தர்கள் பதிவு செய்தனர். அவர்களில் 11 பேர் விலைமனுவுக்கு வந்தனர். அதற்காக 28 நாட்கள் வழங்கப்பட்டன. இப்படித்தான் இந்த தேர்வு செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தலையிட்டு இந்த நிறுவனத்தை கொண்டு வந்தார் என்று யாராவது கூறினார். அதனை நிரூபிக்க முடியுமா? இப்போது கூறுங்கள். 2015-18 அமைச்சர் அஜித் பி பெரேரா எரிசக்தி ராஜாங்க அமைச்சராக இருந்த போது நிலக்கரிக்கு பணம் செலுத்தும் போது டிஸ்சார்ஜ் போர்ட் ரிப்போர்ட்டை பார்த்து யார் பணம் செலுத்தினார்கள் என்பதை காட்டுங்கள். அப்போது லோட் போர்ட் ரிப்போர்ட்டுக்கு மட்டுமே பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அப்போது டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் பெறப்படவில்லை. அந்த 13 கப்பல்களுக்கும் எங்களினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணம் செலுத்த முடிந்தது. நிலக்கரி அறிக்கைகளை பார்த்தோம். எக்ரெடிட் ஆய்வு கூடங்களில் லோட் போர்ட் ரிப்போர்ட் மற்றும் டிஸ்சார்ஜ் போர்ட் ரிப்போர்ட் என்பனவற்றை பார்த்தே அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இரண்டுக்கும் இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. இப்போது அதை தான் நாங்கள் தேடுகின்றோம். லோட் போர்ட் ரிப்போர்ட்டில் கிலோ கேலரி 5150க்கு மேல் என்று குறிப்பிடப்படும் போது டிஸ்சார்ஜ் போர்ட் ரிப்போர்ட்டில் 5700 800 என்று எவ்வாறு குறிப்பிடுகிறது? அதனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். விவர குறிப்புகளில் சில வேறுபாடுகள் இருந்தன. நாங்கள் இப்போது $1000 அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதனால் ஏற்படும் இழப்பு நிச்சயமாக தவிர்க்கப்படும். எனவே இந்த பிரச்சனையினால் மக்களின் மின்சார கட்டணத்தில் எந்த உயர்வும் ஏற்படாது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் கூற விரும்புகின்றோம். அதாவது கடந்த ஆண்டை விட 2ஆம் காலாண்டில் நிலக்கரி உற்பத்தி செலவு குறைவாகவே சேர்க்கப்பட்டுள்ளது. கொள்முதலில் போட்டியுடன் ஏலங்களை கோருவதன் மூலம் இதை நாங்கள் சரியான நிலைக்கு கொண்டு வருவோம். அப்போது நீங்கள் முன்பு உதவிய நிறுவனங்கள் வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். நீங்கள் எதிர்பார்ப்பது போல் மின்சார விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. விதுளி சபையுமே பிரச்சனை சிதுவேனே வலுசக்தி துறை என்பது தனியாக பணத்துடன் மின்சாரத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த நாட்டினுடைய பொருளியல் உறுதிப்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதேபோல இந்த நாட்டின் வாழுகின்ற மக்கள் அரசாங்கத்திலே வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் சம்பந்தப்பட்ட விடயமாக இது இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பாரிய குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் போது அவர் இந்த பதவியிலே நீடிப்பது என்பது பொருத்தமற்றது என்று நாங்கள் யோசிக்கின்றோம். எங்களுடைய கட்சி அதை மேல் நோக்கி பார்க்கிறது. பொறுப்பு கூறுதல் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. பலுசக்தி அமைச்சர் அற அடிப்படையில் அவரது பதவியில் இருந்து தற்காலிகமாக விலக வேணும் என்று நாங்கள் கருதுகின்றோம். தரக்குறைவான நிலக்கரியை கொண்டு வந்ததாக கூறுவதும் அல்லது இதன் மூலமாக இந்த நாட்டுக்கு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டதாகவும் அதன் மூலமாக இந்த நாட்டின் மின்தடை ஏற்பட போவதாகவும் அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு பேராபத்து ஏற்பட போவதாகவும் கூறுகின்ற இவர்கள் தான் கடந்த காலங்களில் எல்லா அபிவிருத்தி திட்டங்களிலும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்த பாவித்தனமான அரசியல்வாதி. பிணைமுறி போன்ற மோசடிகளை செய்தவர்கள் அந்த மோசடியில் இருந்து அந்த மோசடிக்காரர்களை பாதுகாப்பதற்காக அந்த காலகட்டங்களில் ஃபுட்நோட் போட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த சபையில் இருந்து சிங்கமாக கரிக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலே சிங்கங்கள் அல்ல, அவர்கள் வெறுமையான நரிகளாக.
இதேவேளை நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை பொல்துவ சந்தையில் பாராளுமன்ற வளாகத்தை மறைத்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி தலைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்த போதிலும் போலீசார் அதற்கு இடமளிக்கவில்லை. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு மணித்தியாலம் எதிர்ப்பில் ஈடுபட்டதன் பின்னர் கலைந்து சென்றனர்.